நாஞ்சில் சம்பத் டிவிகேயில் சேர்ந்திருக்கிறார். அதனால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நாஞ்சில் சம்பத்துடைய வரலாறு தெரியாது. அவர் மிகச்சிறந்த பேச்சாளர், ரொம்ப அருமையாக பேசுவார், மாற்று கருத்து இல்லை. திமுகவெல்லாம் மிக மோசமாக விமர்சித்தார், எல்லை தாண்டி விமர்சித்தார். அதனால் அதெல்லாம் கேட்குறவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கனி உனக்கு மணி எனக்குன்னு எல்லாம் சொன்னவர் ஒரு காலத்தில். பல அர்த்தங்களில் இரட்டை அர்த்த வசனங்களை எல்லாம் அழகாக பேசுவார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிகச்சிறந்த பேச்சாளர். ஆனால் அவர் இல்லாத கட்சியே இல்லை. இதுவரை முதல்ல அவர் திமுகவில் இருந்தார். அதுக்கப்புறம் வைகோ வந்தவுடனே வைகோவோட மதிமுகவுக்கு வந்தார். அப்புறம் மதிமுக பிடிக்கலைன்னு வைகோவோட சண்டை போட்டு அதிமுகவுக்கு வந்தார். இவர் சிறந்த பேச்சாளருங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு காரே இல்லை மன்னர், அவரை கொள்கை பரப்பு செயலாளராக ஜெயலலிதா போட்டாங்க. அப்போ சொன்னார், ஊருக்கு சுத்த எனக்கு கார் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே 20 லட்சம் ரூபா மதிப்பான ஒரு பெரிய வேனை பெரிய காரை அவருக்கு பரிசாக அனுப்பினார். அதனால் ஜெயலலிதா அவங்க மேலே ரொம்ப விசுவாசமாக இருந்தார். அதிமுகவில் இருந்தார். அதிமுக ஊருக்கு போய் பேசினார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஜெயலலிதா அவர்கள் இறந்த உடனே எனக்கு பணம் கஷ்டமாக இருக்குது, யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட தான் ஜெயில்வேன்னு வெளிப்படையாக சொன்னார். டிடிவி தினகரன் கட்சியில் போனார், அங்கே கொஞ்ச நாள் இருந்தார். அதுக்கப்புறம் பணம் முடிஞ்ச உடனே அங்கேயும் விட்டுட்டார். யார் பணம் கொடுக்குறீங்களோ அங்கே சேரலன்னு மறுபடியும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினார். ஆனால் திமுக தலைமை இவரை ரசிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை, பணம் எதையும் கொடுக்கலை. அதனால் அங்கேருந்து இப்போ விஜய் கட்சிக்கு தாவி விடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ விஜய் கட்சிக்கு தாவி இருக்கார். அடுத்து எங்கே போவாருங்கிறது சொல்ல முடியாது. அவருக்கு தேவை பணம் கொடுத்துக்கிறவரை கட்சியில் இருப்பார். ஆனால் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் ஜெயலலிதா அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளராக போட்டாங்க. இவரை பரப்புரை செயலாளர்னு விஜய் புதிய கட்சி கொடுத்துருக்கார், புதிய பதவி கொடுத்துருக்கார். அதுவும் கொள்கை பரப்பு செயலாளர் மாதிரி தான். அதனால் நாஞ்சில் அவருக்கு சொல்கிறேன், சம்பத்துக்கு இந்த கட்சியிலேயாச்சும் ஒழுங்காக இருங்க, இன்னொரு கட்சி பணம் அதிகம் கொடுத்தா அந்த பக்கம் போயிடாதீங்க, எலெக்ஷன் வரையாவது இதில் ஒழுங்காக இருக்கல், உங்கள் இலக்கிய நயம் கலந்த பேச்சை மக்கள்கிட்ட கொண்டு போங்க, நல்ல முறையில் பேசுங்க. ஆனால் இவருடைய அறிவுரையை நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கக்கூடாது. விஜய் சில விஷயம் நல்லா சொல்லுவார், சில விஷயம் சம்பந்தம் இல்லாமல் பேசுவார். அதனால் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு நல்ல பேச்சாளர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் நம்பத்தகுந்த மனிதர் இல்லைங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அவர் எந்த நேரமும் நம்ப முடியாது, கட்சி தாவிடுவார். இருந்தாலும் உங்கள் கட்சிக்கு ஒரு பிரச்சாரத்துக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற கருத்தை விஜய்க்கு சொல்லிக்கணும். அடுத்து திமுக இப்போ இன்டர்நெட்டில் பார்த்திங்கன்னா, சமூக வலைதளங்களில் அவங்களே ஐடி இதை வச்சு பரப்புகிறாங்க. என்னென்னா, மத்திய அரசு உளவு ரிப்போர்ட், என்ன ரிப்போர்ட் அவங்களே சொல்கிறாங்க. திமுக அரசு 90 சீட்டில் ஜெயிக்குமா, திமுக விஜய் கட்சி 70 சீட்டில் ஜெயிக்குமா, இவங்க 35 சீட்டாம், அதிமுக பாஜக, சீமான் ஒன்றா, இழுவரே 38. எப்படி பாரு. ஆனால் ஒன்று இவங்க தான் கொடுத்தது. உளவுத்துறை மத்திய உளவுத்துறை இப்படி ஒன்றும் ரிப்போர்ட் கொடுக்கல, சும்மா அவர் கதையை கட்டி வர்றாரு. மாநில உளவுத்துறையே சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, விஜய் ஆட்சிக்கு வருவதற்குத்தான் வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் என்ன செய்கிறதுன்னு தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்காங்க திமுகவை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் எல்லாம். முக்கிய தலைவர்கள் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடியே விஜய் பக்கம் தாவி இல்லாமான்னுலாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்போ இவங்களாக ஒரு மகிழ்ச்சி, 90 சீட்டு அப்படின்னு. நல்ல வேலை 150 சீட்டு ஜெயிக்கணும் கொடுக்கல, ஏன்னா இவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு தானே 90 சீட்டு, விஜய்க்கு 70 சீட்டு. அது இதில் எது உண்மையானு பார்த்திங்கன்னா அப்பட்டமான போய் 90 சீட்டு எங்கே வருது? 80 லட்சம் ஓட்டு போயிடுச்சே. 1.5 கோடி ஓட்டு வாங்கினேன்னு கணக்கு அமிச்ச திமுகவில் 80 லட்சம், அதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 லட்சம் போட்டிருப்பாங்க காலி. அப்போ நீங்கள் 1 கோடிக்கு கீழே தானே வாங்குவீங்க. அப்போ மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பு. ஏன் அந்த எதிர்ப்பு வந்ததுன்னு தெரியல. மக்கள்கிட்ட மிகப்பெரிய அதிருப்தி, பயங்கரமான அதிருப்தி எல்லாம் வந்துடுச்சு. அப்போ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஏதோ 90 சீட்னு ஒரு பொருளியை கிளப்பி விடுவோம். நான் சொல்கிறேன்ல, இப்போ 80 லட்சத்தில் ஒரு 60 லட்சம் ஓட்டு போட்டிருப்பாங்க போன எலெக்ஷனில் 2024 எம்பியில். 2021 எம்எல்ஏலையும் இப்படி தான் ஆட்சிக்கு வந்தாங்க. அதில் இந்த 80 லட்சம் போலி ஓட்டில் ஒரு 50-60 லட்சம் போட்டிருப்பாங்க. அப்படி தான் அவங்க ஜெயித்தாங்க.
நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா 500 ஓட்டுலேருந்து 2000 ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ சார் வந்திருந்தால் 21லேயே இவங்க ஆட்சிக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஏதோ இப்போ சார் வந்துருச்சு, பயங்கரமாக குதிச்சார், எதிர்த்தார், சுப்ரீம் கோர்ட் போனார். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நியூஸ் வந்தது, சாரை எதிர்த்தா இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்பாக நடக்கிறாங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு முடிவெடுத்திருக்குன்னு ஒரு செய்தி வந்தது. இந்த செய்தியை மம்தா பானர்ஜி ஸ்டாலினுக்கு சொன்னார், சாரை எதுக்காதீங்க, அரசியல் சட்டத்துக்கு எதிர்ப்புன்னு 2 பேரையும் காலி பண்ணிடுவாங்க, அதனால தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன்னு. அதோட இவங்க ஆவின் பால் பையிலெல்லாம் சார் இது பண்ணுற மாதிரி சார் வந்து அனுமதிக்கணும், அதை பதிவு செய்யணுங்கிறது மாதிரி மாற்றி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை இது என்னென்னா காலி 60 லட்சம், அதுதான் உண்மையான நிலைமை. இப்போ அதெல்லாம் போயிடுச்சுன்னா ஒன்றும் தேராது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு செல்வாக்கு தனியாக போகுது. அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் இங்கே வந்து 40 சீட்டுன்னு கேட்டவுடனே கோபம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு. 70 சீட்டு கேட்டாங்க, அப்புறம் கடைசியாக நான் 39 அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. ராகுல் காந்திகிட்ட சொல்லிட்டாங்க, என்ன சார் 70 கேட்டால் 39, 2% வாங்கிட்டு 39 சீட்டு 40 சீட். தலைவர்களை தவிர தொண்டர்களே இல்லாத கட்சி 2 பேரும் இருக்காங்க ஸ்டாலின். அதனால் ஸ்டாலினை சொல்லி இவங்க வந்து விஜய்கிட்ட வந்து கட்சியில் எங்களுக்கு வந்து பதவி கொடுக்கணும், ஆளுங்கட்சி ஆனால் எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், எங்களுக்கு 70 சீட்லேருந்து 40 சீட்டு வந்தால் ரெடின்னு அங்கே பேசிட்டாங்க. அதுவும் ராகுல் காந்தியோட இவர் ஆலோசகர் வந்துட்டார். வந்து இப்போ ஸ்டாலின் கோவப்பட்டாராம், இந்த பக்கம் என்கிட்ட பேசிவிட்டு அந்த பக்கம் ஆலோசகர் அனுப்புகிறீங்களான்னு. உடனே ராகுல் காந்திக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, என்ன இன்னொரு ஆள் அனுப்புகிறீங்கன்னு. இல்லை அவர் என்னுடைய அனுமதி இல்லாமல் வந்துட்டார், அவரை நடவடிக்கை எடுக்கிறேன், கட்சியிலேருந்து நீக்கிறேன்னு. அவர் கட்சியில் உறுப்பினரே இல்லை காங்கிரஸில், அந்த சக்கரவர்த்திங்கிறவர் அவர் கட்சியில் உறுப்பினரே இல்லை. அவர் போய் எப்படி கட்சியை விட்டு எல்லாம் நீக்குவார் ராகுல் காந்தி? அதனால் திமுகவின் அலையன்ஸ் உடையுது. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த இவங்கள்லாம் கூட வராங்க, காங்கிரஸ் மற்றவங்கெல்லாம் வந்து க்யூவில் நிற்கிறாங்க. அதிமுக பாஜக நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, பன்னீர்செல்வம் அவரை டெல்லியிலேருந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்ட உடனே பிளேட்டை மாற்றிட்டார். வந்தோடனே நான் தனி கட்சி ஆரம்பித்தேன்னு எங்கே சொன்னேன் அப்படின்ட்டு அவருடைய ஆதரவாளர் சொன்னார், வைத்தியலிங்கம். அது வீடியோவே இருக்கு. அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும். நாம் 1 மாதத்துக்குள்ளே எங்களை அதிமுக இது பண்ணலன்னா தனி கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அமித்ஷா கூப்பிட்டது முறைச்ச உடனே இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ கேட்டுக்கிறேன். அப்போ பன்னீர்செல்வம் வந்து என்டிஏ கூட்டணியில் சேருவது உறுதியாகிவிட்டது. அவர் அன்புமணிகிட்ட பேசிட்டாங்க. அன்புமணி சொல்லிட்டாரு, சிபிஐ கேஸ் என் மேலே இருக்குது, நான் உங்களை விட்டுட்டு போவேனா, கொஞ்சம் சிபிஐ கேஸை மட்டும் பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அவரும் என்டிஏ கூட்டணிக்கு வருவது உறுதியாகிவிட்டது. இவங்க பிரேமலதாட்டையும் பேசிட்டாங்க. அவங்களுக்கு பணம் தானே, பணமும் சீட்டும் கொடுத்தா பிரேமலதாவும் இந்த பக்கம் வந்துடுறாங்க. அதிமுக பாஜக அதிமுக பாஜக கூட்டணியும் வலுவாகுது. காங்கிரஸையும் வந்து விஜய் உடைச்சிட்டாருன்னா விஜய் பக்கமும் 1-2 கட்சிகள் போயிடுச்சுன்னா போட்டி தாவேக்காவுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையில தான். பேஜியோன்னா மறந்துடுங்க, நீங்கள் திமுக மறந்துடுங்க. நிறைய இடங்களில் திமுகவுக்கு டெபாசிட் போகலன்னா சொல்லுங்கள். அதனால தான் இப்போவே பரிசு பொருட்கள்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுக்க போகிறாங்க ஒரு ரேஷன் கார்டுக்கு. அப்புறம் என்னென்ன பாத்திரங்கள் இதெல்லாம் இப்போவே கொடுத்துட்டு வராங்க. எதை கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது. முடிஞ்சு போச்ச சகாப்தம். இறைவன் உங்கள் சகாப்தத்தை முடித்து விட்டார். அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் இது வந்துருச்சு. அதனால் எலெக்ஷன் நெருங்க திமுகவின் இது ரொம்ப பலவீனமாகுது. எலெக்ஷன் நெருங்க நிறைய பேர் திமுக விஐபிகள் எல்லாம் அந்த பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அதனால் இந்த மற்ற விஷயங்கள் நாஞ்சில் சம்பத் வந்துட்டார், இது வந்துட்டார், அது ஒரு பக்கம் இருந்தாலுமே தானாகவே மக்கள் திமுகவை வெறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. தாவைக்கா வருகிறதா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி வருகிறதா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறது இன்றைக்கி நடந்த அரசியல் நிகழ்வுகளில் நம்ம பதிய விரும்பக்கூடிய கருத்து.